ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத பேரருளால பரபிரம்மனே நமஹ. பங்குனி உத்திரம்னு சொல்லக்கூடிய நன்னாள் தாயாருடைய அவதார தினமாகவும் பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி சேவை கண்டருளுகிற தினமாகவும் நம்முடைய சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம்னு சொன்னாலே எல்லா திவ்யதேசங்களிலும் எல்லா விஷ்ணுவாலயங்களிலும் பெருமாளும் பிராட்டியும் தாயார் சன்னதியிலே ஏகாசனத்திலே சேர்த்தியாக சேவை சாதிக்கக்கூடியதான வைபவம் அதிவிசேஷம். அதிலே பெருமாள் கோவில் என்று சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிறதான காஞ்சிபுரத்தில் நிறைய திவ்யதேசங்கள் இருக்கிறபடியினாலே பங்குனி உத்தரத்தன்னைக்கு மறுநாள் பங்குனி ஹஸ்தத்தன்னைக்கு கார்த்தால காஞ்சிபுரத்திலே இருந்தால் நிறைய சேர்த்தி சேவைகளை ஒரு நாளில் சேவிக்க முடியும்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய பாக்கியம். பவள வண்ண பெருமாள் சன்னதி 1, பச்சை வண்ண பெருமாள் சன்னதி 2, பாண்டவதூதன் சன்னதி 3, உலகளந்த பெருமாள் சன்னதி 4, வைகுண்ட பெருமாள் சன்னதி 5, தீப பிரகாஷன்னு சொல்லக்கூடிய விளக்கொளி பெருமாள் சன்னதி 6, வேளுக்கை முகுந்தநாயகன் சன்னதி 7, அஷ்டபுஜ பெருமாள் சன்னதி 8, திருவெக்கா யதோக்தகாரின்னு சொல்லக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதி 9, தேவப்பெருமாள் சன்னதி 10ன்னு சொல்லக்கூடிய 10 சன்னதிகளிலும் அத்தியாச்சரியமாக தாயார் சன்னதியிலே உபயநாச்சிமார்களோடும் தாயார்களோடும் எம்பெருமான் சேர்த்தியிலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த சேவையை ஒரே நாளில் சேவித்து முடித்து விடலாம். பங்குனி உத்தரத்துக்கு மறுநாள் பங்குனி ஹஸ்தத் அன்னைக்கு கார்த்தால காஞ்சிபுரத்தில் ஒரு 7:30 மணிக்கு ஒரு சன்னதியிலேருந்து நம்முடையதான இந்த பயணத்தை தொடங்கினோமானால் மத்தியானம் சமயத்துக்குள்ளே நம்மளால் எல்லா சன்னதியிலையும் சேர்த்தி சேவையை சேவித்து முடித்து விட முடியும். பாகவதோத்தமர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்தனை. சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.